மனிதனின் மூளை அறிவியலின் அதிநவீன தொழில்நுட்பத்தால் ஆராய முடியாத கண்டுபிடிக்க முடியாத பல்லாயிரம் விஷயத்தில் மூளையும் ஒன்று. உயிர், உடல், இயற்கை இந்த மூணுத்தையும் மனுஷனால உருவாக்கவே முடியாது. மூளையோட அளவு சில மில்லிகிராம்ஸ் எடை தான் இருக்கும். ஆனா மனிதனோட புத்திசாலித்தனத்தை அளவிடவே முடியாது. அளவிடுறது சாத்தியம் இல்ல. மூளையோட செயல்திறன் அபாரமானது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுன்னு உங்ககிட்ட கேட்டா முதல்ல நீங்க சொல்ற பதில் கம்ப்யூட்டர்னு தான் சொல்லுவீங்க. ஆனா அந்த கம்ப்யூட்டரையும் தாண்டி அதை விட அதிநவீன தொழில்நுட்பத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒண்ணு இருக்குன்னா அது மனிதனுடைய உடல் தான். அந்த மனிதனுடைய உடலுக்குள் அதையும் தாண்டிய அதிநவீன கட்டமைப்பு கொண்ட ஒரு உறுப்பு இருக்குன்னா அதுதான் மூளை. கம்ப்யூட்டரை விட அதிவேகமா செயல்படக்கூடிய சில மனிதர்கள், மனித உடலையும் தாண்டி உணரக்கூடிய சென்சஸ். சிலரால எந்தவித பயிற்சியும் இல்லாம இசையையும் மொழியையும் கலையையும் வெளிப்படுத்த முடிகிறது. மூளையோட திறமை என்ன, அது எந்த அளவுக்கு செயல்படும்னு இதுவரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா மூளையோட கேப்பபிலிட்டிஸ் ஆல் லிமிட்லெஸ். எங்கேயோ இருக்க கேலக்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்ற அறிவியலாளர்களால நம்ம உடம்புக்குள்ள இருக்க மூளையை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியல. இந்த வீடியோல மனித மூளையின் ஆற்றல் என்ன, அதன் ரகசியம் என்னன்னு பல ஆச்சரியமான விஷயங்கள் மூலமா நாம பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் வேங்கை, தமிழ் வேங்கை. நவம்பர் 2004 சியாட்டில், வாஷிங்டன். பிரெயின் சயின்ஸ் பற்றி படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் தங்களோட ஒரு ஆராய்ச்சியின் முடிவுகளை வெளியிடுறாங்க. அது என்னன்னா, குழந்தைகளால, அதாவது கை குழந்தைகளால எந்த மொழியையும் கத்துக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு மனுஷன் என்னைக்கு மிகப்பெரிய அறிவாளியா இருந்திருப்பான்னு கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியுமா? அதுக்கான பதிலையும் இந்த ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய அறிவாளியா ஒரு மனுஷன் இருக்க முடியும்னா அது அவன் பிறந்த அந்த நாள் தானா. உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளும் 800 வித்தியாசமான லாங்குவேஜ் சவுண்ட்ஸ் கொண்டது. ஒரு வளர்ந்த மனுஷனான நாம 40 லாங்குவேஜ் சவுண்ட்ஸை மட்டும் தான் பயன்படுத்துறோம். ஆனா பிறந்த குழந்தையாகவும் கை குழந்தையாகவும் இருக்கும்போது ஒட்டுமொத்தமா 800 லாங்குவேஜ் சவுண்ட்ஸையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியுமா? இதன் மூலமா குழந்தைகள் பிறக்கும் போதே பயங்கர அவேர்னஸோட பிறக்கிறாங்க. குழந்தைகள் மழலைச்சொல் பேசும்போது திரும்ப திரும்ப சில வார்த்தைகளை மட்டுமே உச்சரிப்பாங்க. அதை நாமளும் கேட்டிருப்போம். அதை சில நேரம் நாம உளறல்னு நினைச்சுப்போம். ஆனா அது உளறல்கள் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, குழந்தைகள் பலவிதமான லாங்குவேஜ் சவுண்ட்ஸை ரிசீவ் பண்ணி அந்த சத்தத்தின் சரியான வார்த்தை எதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதையே அவங்க சொல்லிட்டு வருவாங்களாம். வளர்ந்த ஒரு மனிதனின் மூளையை விட புதுசா பிறந்த ஒரு குழந்தையின் மூளை ஏகப்பட்ட தகவல்களை உள்ளடக்கி இருக்கும். நேரம் ஆக ஆக வளர வளர இந்த அதிபுத்திசாலித்தனம் சாதாரண நிலைக்கு வருது. பிறந்த குழந்தையின் மூளை 100,000 பில்லியன் நியூரான்ஸை மிஞ்சிய நிலையில் இருக்கும். இது வளர்ந்த மனிதனை விட 2 மடங்கு அதிகமான நியூரான்ஸ் அளவு. இத்தனுண்டு மூளைக்கு எவ்வளவு ஆற்றல்னு பாருங்க மக்களே. இந்த நியூரான்ஸின் எண்ணிக்கை அந்த குழந்தை வளர வளர காணாமலே போயிடுது. ஒரு பிறந்த குழந்தையின் மூளை இந்த உலகத்தையே கரைச்சி குடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டதான். நாம சின்ன குழந்தையா இருக்கும்போது பயங்கர புத்திசாலித்தனத்தை காட்டிய இந்த மூளையால நாம வளர வளர அதே புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்திய அந்த மூளையின் ஒரு பகுதியை மட்டும் நம்மால நெருங்கவே முடியறது இல்லையா? மூளை மனிதனின் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர். ஆயிரம் ஆண்டுகால பதிவு செய்யப்பட்ட சரித்திரத்தில் நூற்றுக்கணக்கான அறிவியல் ஆராய்ச்சிகளை செஞ்சோம். நாம மூளையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அறிவியல் பேசக்கூடிய பகுத்தறிவு கருப்பு சட்டைக்காரங்க இதைத்தான் நினைப்பீங்க. உண்மை என்னன்னா, மனித உடலின் மிக முக்கியமான மற்றும் சிக்கலான உறுப்புனா அது மனித மூளை தான். அதன் செயல்பாடுகளை நாம கடுகளவு தான் தெரிஞ்சு வச்சிருக்கோமே தவிர அதை தாண்டி ஒண்ணுமே நமக்கு தெரியல. அறிவியலாளர்களுக்கு மிஸ்டீரியஸ் திங்ஸ்ல இருக்கக்கூடிய விளக்கத்தை கண்டுபிடிக்க எப்பவுமே ஆர்வம் அதிகம். ஆனா இந்த அண்டத்தில் உள்ள பல கேள்விகளுக்கு அறிவியலால பதில் சொல்ல முடியல. அதில் முக்கியமான 2 கேள்வி இருக்கு. ஒன்னு, இந்த அண்டம் எப்படி உருவாச்சு? ரெண்டாவது, வாட் இஸ் ஹியூமன் கான்ஷியஸ்னஸ்? நம்ம கண்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது? நாம ஏன் கான்ஷியஸா இருக்கோம்? இந்த கேள்வியை நீங்க கேட்க ஆரம்பிச்சா ஒரு உண்மை உங்களுக்கு புரிய வரும். அதுதான், இந்த பிரம்மாண்டமான பேரண்டத்தில் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட்னு ஒன்னு இருக்குன்னா அதுதான் மனித மூளை. மூளையை பத்தி சொல்லப்படாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல சில விஷயங்கள், எப்படி நம் மூளை தகவல்களை சேமிக்குது, எப்படி அதை மறுகட்டமைப்பு செய்யுது, எப்படி அந்த தகவல்களை மறுபடியும் நினைவிற்கு கொண்டு வருது, எப்படி மூச்சு காற்றை உள்ளிழுத்து வேலை செய்ய வைக்குது, எப்படி நம்ம குடிக்கிற காஃபியை மூளை ப்ராசஸ் பண்ணுது, எப்படி நாம தூங்கும் போது மூளை இயங்குது, குடிக்கிறோம், தம் அடிக்கிறோம், கண்டதையும் தின்றோம், வாந்தி எடுக்கிறோம். ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம உடலை எப்படி இந்த மூளை இயக்குது? இது வெறும் சில கேள்விகள் தான். இன்னும் பல கேள்விகள் இருக்கு இது மாதிரி. ஆனா மூளை ஒரு மனுஷன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அதன் செயல்பாட்டை நிறுத்துறதே இல்ல. அது எப்படி? அனாட்டமிக்கலி மூளையில என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு நாம அறுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதெல்லாம் எப்படி இயங்குதுன்னு இன்னி வரைக்கும் நம்மால தெரிஞ்சுக்க முடியல. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மிஸ்ட்ரி எதுன்னு அறிவியலாளர்கள் கிட்ட கேட்டீங்கன்னா முதல்ல அவங்க சொல்றது கான்சியஸ்னஸ் தான். அதாவது உணர்வு, மனசாட்சி. இது எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேலை செய்யுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேறுபட்டு வேலை செய்யுது, அதை இந்த மூளை எப்படி செயல்படுத்துது? நியூரோ சயின்டிஸ்டால இன்னமும் கான்சியஸ்னஸ் பத்தின நியூரல் கனெக்ஷனை புரிஞ்சிக்கவே முடியல. இன்னுமே ஆராய்ச்சிகள் பண்ணிட்டே இருக்காங்க. அறிவியலாளர்களான நம்முடைய பூமியை சார்ந்த அறிவியலாளர்களுக்கு எந்த அளவுக்கு
உங்களுக்கு மனித மூளையின் உட்பகுதி வேலை செய்யும்ன்ற கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 200 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வின் மூலமா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விபத்தில் மூளையின் மிக பெரும் பகுதியை இழந்த ஒரு மனுஷன் எப்படி உயிர் பொழைச்சாரு? நல்லா கவனிங்க மக்களே. மூளையில ஒரு சின்ன பகுதியில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல ஒரு சின்ன பகுதி அழிஞ்சாலோ செயல்படாம போனாலோ விளைவுகள் படு மோசமா இருக்கும். ஆனா இங்க ஒருத்தருக்கு மூளையின் பெரும்பகுதியே காணோம். 1848ஆம் ஆண்டில் ரயில் பாதை போடும் வேலை செஞ்சுட்டு வராங்க. அப்ப சின்ன மலை போன்ற பெரிய பாறை ஒண்ணு இருக்கு. அதை குடைஞ்சி அதுக்குள்ள பாதையை போடணும். அதனால வெடி வச்சு பாறைகளை உடைக்கிறாங்க. அப்ப ஒருத்தருக்கு 3 அடி நீளம் கொண்ட மெட்டல் ராட் கன்னத்தில் இருந்து மூளையை தொலைச்சிட்டு மண்ட ஓட்டையும் தொலைச்சிட்டு 80 அடி தூரம் போய் அந்த மெட்டல் ராட் விழுந்திருக்கு. கேட்கிற உங்களுக்கு கண்டிப்பா தோணி இருக்கும் அந்த ஆள் செத்துருப்பான்னு. இதே எண்ணம் தான் அந்த ஆளை வேடிக்கை பார்த்தவனுக்கும் தோணுச்சு. அத்தனை பேரும் உடனே ஓடி போய் அவரை தூக்குறாங்க. தூக்கிட்டு வந்து பார்த்தா நம்ப முடியாத வகையில் இவர் நிதானமா இருக்காரு. சாதாரணமா பேசுறாரு. இவருடைய பெயர் பினியஸ் கேஜ். பினியஸ் கேஜ் அவருடைய மண்டை ஓடு பிளந்தும் மூளையின் ஒரு பகுதியை இழந்தும் இவர் என்ன மாப்ள எப்படி இருக்குன்னு சாதாரணமா பேசியிருக்காரு. பாக்குற எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி. சயின்டிபிகலி, மெடிக்கலி, ஆஸ்ட்ரோனாமிக்கலி, பிசிக்கலி, மென்டலின்னு எந்த லீயாலையும் இதுக்கு பதில் சொல்லவே முடியல. வாயடிச்சு போய் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிஞ்சது. இந்த நிகழ்வின் மூலமா தலைக்கணம் நிறைந்த மனிதர்களான நமக்கு தெரிய வருவது ஒன்னே ஒண்ணுதான். நமக்கு நம்ம உடலில் இருக்கும் மூளையை பத்தியே தெரியல. இதுல அன்னம் உருவானது இப்படித்தான், நிலாவில் இறங்குனது இப்படித்தான்னு கதை விட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கோம்னு. சில பேர் நினைக்கலாம் இந்த விபத்துக்கு அப்புறம் அவருக்கு ஏதாவது கண்டிப்பா பாதிப்பு வந்திருக்கும்னு. அதுதான் இல்ல. இந்த விபத்துக்கு பிறகு 12 வருடம் அவர் நம்மள மாதிரி சாதாரணமா டே டு டே லைஃபா வாழ்ந்திருக்காரு. அது எப்படி? இவ்வளவு பெரிய ஓட்ட விழுந்தோம் இந்த மூளை எப்படி இவரை காப்பாத்தி அடுத்த 12 வருஷம் முழுக்க எந்தவித அசௌகரியத்தையும் தராம இவரை வழிநடத்தி வந்திருக்கு. 1848ல நடந்த இந்த நிகழ்வுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆன 21ஆம் நூற்றாண்டுலையும் பதில் சொல்லவே முடியல மக்களே. அதுதான் உண்மை. உண்மையாவே நம்மால மூளையின் அசாத்தியமான செயல்பாடுகளை கண்டுபிடிக்கவே முடியாதா? இல்ல மூளையை ஆராய்ச்சி பண்ணா நம்மால இதற்கான விடையை கண்டுபிடிக்க முடியுமா? என்னடா சொல்ற, மூளையை ஆராய்ச்சி பண்ணியே ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல, இப்ப மறுபடியும் புதுசா ஆராய்ச்சி பண்ணா மட்டும் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேக்குறீங்களா? இந்த தடவை சாதாரண மனிதர்களுடைய மூளையை நாம ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல, அசாதாரணமான மனிதர்களுடைய மூளையை தான் நாம ஆராய்ச்சி பண்ண போறோம். இந்த அசாதாரணமான மூளையை கொண்டவங்களை நாம ஜீனியஸ்னு கூப்பிடுவோம். ஜூன் 2018 தி யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா டாவிஸ் டானிஷ் ஆப்ரஹாம் பேச்சுலர்ஸ் டிகிரி வாங்குறான். இதுல என்னடா இருக்குன்னு கேக்குறீங்களா? இதுல தான் ஒரு விஷயமே இருக்கு. இந்த டிகிரி வாங்கும்போது இவனுக்கு 15 வயசு. டானிஷ் 5-6 மாச குழந்தையா இருக்கும் போதே நம்பர்ஸ் எல்லாத்தையும் சரியா பாயிண்ட் அவுட் பண்ணுவானா. 4 வயசுல ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஹி ஹாஸ் ஹை ஐக்யூன்னு ரிசல்ட் வருது. எப்படி இவனுடைய மூளை இந்த மாதிரி செயல்படுது? தனிஷ்க் மாதிரியான பல சைல்ட் ப்ராடஜிஸ அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க பல வருஷமா. ஆனாலும் இவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. இதற்கான பதிலும் தெரியல. தனிஷ்க் மட்டும் அவங்க வீட்டு அறிவாளி கிடையாது. அவனுடைய தங்கச்சியும் மிகப்பெரிய அறிவாளி. தனிஷ்க் சயின்டிபிகலி அறிவாளியா இருக்கான். அவனுடைய தங்கச்சி சின்ன வயசுலயே காம்ப்ளெக்ஸ் சாங்ஸ் அண்ட் மியூசிக்கை வெளிப்படுத்துறதுல இவங்க ஒரு பக்கம் அறிவாளியா இருக்காங்க. பை வேல்யூ என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா பை வேல்யூல இருக்கக்கூடிய மொத்த எண்கள் 550. இந்த 550 எண்களையும் விளையாட்டாக இந்த பொண்ணு மனப்பாடம் பண்ணி இருக்கு. அதை நீங்களே கேளுங்க. 3.141596535897932384 அறிவாளி என்பது பரம்பரையாக வரது கிடையாது. அறிவாளி என்ற டேர்மே கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். மோஸ்ட் ஆஃப் தி அறிவாளிகள் நார்மல் ஐக்யூ கொண்ட பெற்றோர்களிடமிருந்தே வராங்கன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதனால மூளை எப்படி செயல்படுதுன்றது கம்ப்ளீட் மிஸ்ட்ரியாவே இருக்கு. நம்மால பல வருஷம் கழிச்சு புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த 2 பசங்களுக்கும் சின்ன வயசுலயே புரிஞ்சிருக்கு. அப்படின்னா நம்ம எல்லாருடைய மூளைக்குள்ளேயும் இந்த சக்தி ஒளிஞ்சிருக்கா? அதை சரியான நேரத்துல எப்படி தூண்டி விடணும்னு தெரிஞ்சா நாமளும் இது மாதிரி ஜீனியஸ் ஆக முடியுமா? இதுக்கான பதில் பிறக்கும் போதே அறிவாளியாக பிறக்காத ஒரு மனுஷனை பத்தி ஆராய்ச்சி பண்ணா கிடைக்குமான்னு பார்க்கலாம். பிறக்கும் போதே இவர் அறிவாளி இல்ல, ஆனா ஒரு விபத்துக்கு அப்புறம் இவர் அறிவாளி ஆகிட்டாரு. சியோ ஃபால்ஸ், சவுத் டக்கோட்டா, அக்டோபர் 27, 2006. டெரெக் அமாட்டோ தன்னோட அம்மாவை பார்க்க போறப்ப பழைய நண்பர்களோட பார்ட்டில கலந்துக்கிறாரு. அப்ப ஃபுட்பாலை என்கிட்ட தூக்கி போடு, நான் எகிரி குதிச்சு அதை பிடிக்கிறேன்னு சொன்னதும் அவருடைய நண்பர் அதை தூக்கி போடுறாரு. டெரெக் அதை பிடிச்சிட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுறாரு. விழும்போது ஸ்விம்மிங் பூலுடைய பாட்டம் வரைக்கும் போய் மண்டையிலேயே பலத்த அடி வாங்கிட்டு மேல எழும்புறாரு. உடனே அவருடைய நண்பர்கள் அவரை உள்ள இருந்து தூக்குறாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவருடைய அம்மா இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஸ்கேன் பண்ணி மானிட்டரிங் பண்ணி பாக்குறாங்க. மூளைக்குள்ள எதுவுமே ஆகலன்னு ஒரு நாள் மட்டும் வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த அடியால இவருக்கு பக்கவாதம் வந்திருக்கும், இல்லன்னா உயிரே கூட போயிருக்கலாம். ஆனா இவருக்கு வெறும் மண்டை வீக்கத்தோடு இது குணமாகிடுது. வீட்டுக்கு போனதும் படுத்தவர் தான் அடுத்த 5 நாளைக்கு மனுஷன் எந்திரிக்கவே இல்ல, கம்ப்ளீட் ஸ்லீப்
ஸ்லீப் மோடுக்கு போயிட்டாரு. கண் விழிச்சு பார்க்கும்போது அவருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஷேப்ஸ் தெரியுது. அவருக்கு அது என்னன்னு அப்ப புரியவே இல்லை. அவரோட நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து இவரை பிக்கப் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு சில் பண்ணலான்னு. அங்க போனா அங்க ஒரு கீபோர்டு இருக்கு. டெரெக் ஆட்டோமேட்டிக்கா அந்த கீபோர்ட் பக்கத்துல போய் உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல என்ன ஆச்சரியம்னா இவருக்கு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கவே தெரியாது. இவர் இந்த விபத்துக்கு முன்பு வரை எந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் வாசிச்சதும் கிடையாது. அதை பத்தி அவருக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது. இந்த நிகழ்வுக்கு பிறகு மருத்துவர்களை அவர் சந்திச்சு எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ஷேப்ஸ் தெரியுது, அது என்னவா இருக்கும்னு கன்சல்ட் பண்ணும்போது அதெல்லாம் பியானோ மியூசிக்கல் நோட்ஸ் தெரிய வருது. இதுக்கப்புறம் டெரெக் பிரபலமான பியானிஸ்டா மாறிடுறாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பல பிரபலமான மேடைகளில் மனுஷன் பெர்ஃபார்மன்ஸை அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காரு. ஆனா நமக்கு இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்படாமலேயே இருக்கு. டெரெக் எப்படி இந்த திறமை 39 வயசுல வந்துச்சு, அதுவும் ஒரே ராத்திரியில எந்தவித பியானோ டீச்சிங்ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ இல்லாம? இந்த ஆச்சரியத்தை நம்ப முடியாத டெரெக் நெட்ல இது சம்பந்தமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு தேடி பார்க்கறாரு. அப்ப ஆக்வைட் சேவன்ட் சிண்ட்ரோம்னு ஒண்ணு வருது. இதனுடைய பொருள் என்னன்னா எந்தவித முன் அனுபவமும் இல்லாத ஒரு மனிதனுக்கு திடீர் விபத்துக்கு அப்புறம் சூப்பர் ஹியூமன் லைக் எபிலிட்டி வரதுதான் இதோட விளக்கம். குறிப்பா பிரெயின் டேமேஜ் ஆர் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு. இதன் மூலமா அறிவியலாளர்கள் சொல்ல வருவது இத்தனை நாளா அடைபட்டு இருந்த லெஃப்ட் பிரெயின் ஆற்றல் திடீர் விபத்துக்கு பிறகு சுதந்திரமா செயல்பட ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அறிவியலாளர்களுக்கு இது எப்படி சாத்தியம்னு தெரியாம தான் இதுக்கு சிண்ட்ரோம்னு பேர் வச்சிருக்காங்க. டெரெக் இன்சிடென்ட் மூலமா நமக்கு தெரிய வருவது ஒரு விஷயம் தான். அறிவாளியா இல்லைன்னாலும் நம்மால திடீர்னு அறிவாளியாக முடியும். அந்த ஆற்றல் நம்ம மூளையில இருக்கு. ஆனா அதை எப்படி நாம டேப் பண்றதுன்னு தான் இன்னும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். என்னதான் அறிவியல் ரீதியா தொழில்நுட்ப ரீதியா நாம வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் நம்ம உடம்புக்குள்ள இருக்க மூளையை பத்தி நமக்கு இன்னும் முழுசா தெரியவே இல்லை. ஜனவரி 21, 1989 மரண தண்டனை நிறைவேற்றப்படும் முந்தைய நாள் 30 கொலைகள் பண்ணதா ஒத்துக்கிறான் தொடர் கொலையாளி டெட் பண்டி. தொடர் கொலையாளிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உலகத்துல இருக்க எல்லா போலீஸும் முதல்ல கை வைக்கிற வழக்கு டெட் பண்டியோட வழக்காத்தான் இருக்கும். ஏன்னா 10 ஆண்டுகளா அமெரிக்காவையும் அமெரிக்கன் போலீஸையும் அலறவிட்ட சகாப்தம் தான் இவன். டெட்டை பார்க்குற யாருமே அவனை சைக்கோன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்களே இவனை பார்த்தா அடே அப்பாவியாட்டம் இருக்கான், இவனை போய் 30 கொலைகள் பண்ணான்னு சொல்றியே, நீ என்ன பைத்தியமானு கேட்பீங்க. ஏன்னா டெட் ஒரு பியோர் இன்டெலிஜென்ட் சைக்கோபேத். நல்ல அறிவு, நல்ல அழகு, நல்ல பேச்சு திறமை, எல்லார்கிட்டையும் பழகுறதுன்னு எல்லா விதத்திலையும் கிரீன் பிளாகா இருந்த ஒரு இளைஞன் எப்படி மிக கொடூர ரத்த வெறி பிடித்த சைக்கோ கில்லரா மாறினா? இவனோட சுற்றுச்சூழல் இவனை கொலைகாரனாக்குச்சா இல்ல இவன் பிறக்கும் போதே கொலைகாரனா? இவனுடைய வழக்குக்கு அப்புறம் தான், அதாவது இவனுடைய கொலைகளுக்கு பின்னாடி தான் சைக்கோபேட்ஸ்னா யாரு, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ரொம்ப டீடைல்டா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆராயும் போது சைக்கோபேட்ஸ் எல்லாருக்குமே மூளையின் பாகங்கள் ஒன்னோடு ஒன்று தொடர்பு கொள்ளாம இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா பிடிப்பட்ட சைக்கோபேட்ஸுடைய பிரெயின்ஸை ஸ்கேன் பண்ணி அதை அனலைஸ் பண்ணும்போது ஒரே பேட்டர்ன்ல அவங்களோட மூளை இயங்குவதும் இருப்பதும் தெரிய வருது. குறிப்பா கண்களுக்கு மத்தியில் இருக்க ஆர்பிட்டல் கார்டெக்ஸ் பகுதி செயல்படாமலே இருக்குதான். இதை கார்டிசல் லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் சைக்கோபேத்களுக்கு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. மனிதர்களின் மிக முக்கிய குணங்களான இரக்கமும் புரிந்துணர்வும் மனசாட்சியும் அக்கறையும் கவலையும் ஏற்படுற முக்கியமான இடம் தான் இந்த லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டம் இவங்களுக்கு இயங்காததால தான் கொடூர கொலையாளிகள் எல்லாருமே கொலை பண்ணதும் கற்பழிச்சதும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இயல்பு வாழ்க்கைக்கு மீண்டும் திரும்பி வர காரணம். ஏன்னா நாம உணரக்கூடிய இரக்கத்தையும் அனுதாபத்தையும் வேதனையையும் இவங்களால ஃபீல் பண்ணவே முடியாது. அதனால தான் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நார்மல் பர்சன்ஸான நம்மை விட வேறுபட்டிருக்கு. 2017ஆம் ஆண்டு நடந்த ஆய்வுல சைக்கோபேட்ஸுடைய மூளைகள் எல்லாமே ஆபத்தான மற்றும் கொடூரமான செயல்களை செய்யும் வகையிலேயே உருவெடுத்திருப்பதாக கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த சைக்கோபேட்ஸ் மூளையை ரீவயர் பண்ணி டீஆக்டிவேட் பார்ட்ஸை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி ஒன்னோட ஒன்று தொடர்பு கொள்ள வைக்க முடியுமானோ ஆராய்ச்சி பண்ணாங்க. நியூரோ சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் ஃபேலன் தன்னோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கூப்பிட்டு பெட் ஸ்கேன் பண்ணி அதில் வந்த ரிசல்ட்டை பார்க்குறாரு. அந்த ரிசல்ட்டை டாக்டர்ஸ் பேர் எல்லாத்தையும் மறைச்சிட்டு கொடுக்குறாங்க. இவர் ஒவ்வொரு ரிசல்ட்டாக பார்க்குறாரு. கடைசியாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அதை பார்த்ததும் மனுஷன் ஷாக் ஆகிட்டாரு. என்னடா இது, சைக்கோபேத் கொலைகாரனுடைய பிரெயின் பேட்டர்ன்ஸ் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கே, உடனே இந்த மூளைக்கு சொந்தக்காரனை பற்றி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு டாக்டர்ஸ் கிட்ட இவர் சொல்கிறாரு. அங்கிருந்த அந்த டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்டில் இருக்க பேரை பார்க்க சொல்றாங்க. பார்த்ததும் மனுஷன் பரலோகத்துக்கே போயிட்டாரு. ஏன்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்த பிரெயின் பேட்டர்னுக்கு சொந்தக்காரரே இவர் தான். தன்னோட மூளையில ஃபுல்லி டெவலப்ட் சைக்கோபேத்திக் பேட்டர்ன்ஸ் இருப்பதை ஜிம்மியால நம்பவே முடியல. ஏன்னா இவருக்கு மனைவி, குடும்பம், குழந்தைகள்னு எல்லாருமே இருக்காங்க. நார்மலான ஹியூமன் பீயிங்கா தான் இவர் வாழ்ந்துட்டு வராரு. இதுல இருந்து சைக்கோபேத்ஸ் உருவாக 30% ஜெனடிக்ஸ் அண்ட் 70% அந்த மூளையை கொண்ட குழந்தை வளரும் விதம்னோ ஆய்வாளர்கள் முடிவு பண்றாங்க. முறையான வளர்ப்பும் சரியான இயற்கை சூழலும் இல்லாத குழந்தைகளே கொடூர கொலையாளிகளாக மாறுகிறார்கள்னு அவங்க சொல்றாங்க. சைக்கோபேத்திக் பேட்டர்ன்
கான்ஃபிடன்ஸ் நிரம்பிய மூளையை கொண்ட ஜிம்மி யாரையும் கொலை பண்ணல. அதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை கொலை பண்ற அளவுக்கு தேவையான தூண்டுதல் சைக்கோபேத்திக் பிரெயின் இருந்தா மட்டும் போதாம மூளைக்குள்ளேயே நம்மால கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு வகையான புஷ் பட்டன் ஸ்விட்ச் இருக்கா? மே 2006 ஸ்டீவன் வில்லியம்ஸ் என்ற ரேடியோ ஹோஸ்ட் காணாம போறாரு. அடுத்த 2 வாரம் இது சம்பந்தமா போலீஸ் மிக தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி, இனிமேலும் போலீஸ் நம்மனா வேலைக்கு ஆகாது, அவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு வில்லியம்ஸோட நண்பர் ஒருத்தர் சைக்கிக் எபிலிட்டி கொண்ட ஏஞ்சலா ஸ்மித் கிட்ட உதவி கேட்கிறாரு. இவங்க ரிமோட் வியூவிங் ஸ்பெஷலிஸ்ட். இவங்க நம்ம ஊர்ல சீடில கை வச்சா நோய் குணமாகிடும் உருட்டுற மாதிரியான ஆள் கிடையாது. இவங்க நல்லா படிச்சு PhD பட்டம் வாங்கிய நேர்மையான நபர். இவங்க வெறும் பேப்பர் பேனா நம்பரை வச்சு கண்ணை மூடிட்டு உட்காருவாங்க. அந்த நேரத்துல அவங்களோட மனக்கண்ணில் தோன்றுவதை வச்சு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏஞ்சலாவுக்கு ஒரு நபர் அடற்கருப்பான தண்ணீருக்குள் விழுறதும் யாரோ அவரை தண்ணீருக்குள்ள தள்ளி கொள்றதும் தெரிய வருது. இந்த வழக்குல லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் கமாண்டரா இருந்த சிட் ஹால் ஏஞ்சலா ஸ்மித் எப்படி எதையும் பார்க்காம எந்த இடத்துக்கும் போகாம உட்கார்ந்த இடத்திலிருந்தே ஒரு கொலை வழக்கை பற்றிய விரிவான விளக்கத்தை தந்து உதவ முடிஞ்சதுன்னு மனுஷன் இன்னி வரைக்குமே அவர் மிரட்சியாவே பார்த்துட்டு வராரு. தன்னோட விஷன்ல பார்த்த எல்லா தகவல்களையும் போலீஸ் கிட்ட தராங்க ஏஞ்சலா. அந்த தகவலை வச்சு தேடும்போது கேரலினா தீவின் கடலோர எல்லையில் ஒரு பெயர் தெரியாத ஆணின் உடலை காவல்துறை கண்டுபிடிச்சாங்க. அந்த உடலுக்கு சொந்தக்காரர் காணாமல் போன ஸ்டீவன் வில்லியம்ஸ். இதோட இந்த சம்பவம் முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. ஏஞ்சலா தண்ணீருக்குள் விழுந்து இறந்த வில்லியம்ஸ் பற்றிய தகவல்களை மட்டும் தரல, வில்லியம்ஸை யார் கொன்னதுன்னு விலாவரியா எழுதி தராங்க. இதை எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, வில்லியம்ஸின் உடல் கிடைச்சதும் ஏஞ்சலா தன்னோட விஷன்ல வில்லியம்ஸை தண்ணீர்ல தள்ளின ஒரு உருவத்தை வரைஞ்சாங்க. FBI ப்ரொஃபைல்ல அந்த உருவம் இருக்கான்னு தேடுறாங்க. அப்பதான் அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருந்த உருவத்தோடு ஒத்துப்போகும் நபர் பற்றிய தகவல்களை FBI டேட்டாபேஸ்ல இருந்து எடுத்தாங்க. அந்த நபர் வில்லியம்ஸ் கிட்ட பண மோசடி செஞ்சதால நடந்த கொலை தான் இதுன்னு கொலையாளியை பிடிச்சு இந்த வழக்கை முடிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க மக்களே, மாயமில்லே, மந்திரமில்லே, ஜாலமில்லே, டெலிபதி இல்லே, நமக்கு மீறிய சக்தி எதுவுமே இல்லைன்னு நம்ம உள்ளூர் தற்குறிங்க உருள்வானுங்களே. ஆனா ஒரு பெண்ணோட ரிமோட் வியூவிங்ல போலீஸாலையும் அட்வான்ஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாலையும் பண்ண முடியாதத நவீன அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி செஞ்சிருக்கு. ஆனா இதையெல்லாம் நாம என்னன்னு புரிஞ்சிக்காமலேயே எல்லாத்தையும் கத்துக்கிட்ட மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உருண்டுட்டு இருக்கோம். அதுலயும் இந்த தற்குறியெல்லாம் 1ஆம் நம்பர் தத்தி. ரிமோட் வியூவிங் கான்செப்ட் பல பேருக்கு புதுசா தெரியும். ஆனா இது பண்டைய நாகரிக மக்களின் வழி வழியாக வந்த ஒரு பழக்கம். அது அவங்களோடவே போயிடுச்சு. முன்னோர்கள் முட்டாள்கள்னு சொல்ற எந்த தற்குறியாலையும் வில்லியம்ஸ் கேஸை சால்வ் பண்ண ஏஞ்சலா ஸ்மித் பற்றி ஒரு விளக்க கூந்தலையும் தரவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல மாடர்ன் சயின்ஸே செத்து போயிடுச்சு. ரிமோட் வியூவிங் முறையை பயன்படுத்தி கோல்ட் வார்ல ஜெயிச்சிடலாம்னு ரஷ்யா அண்ட் அமெரிக்கா 2 நாடுமே தீவிர ஆராய்ச்சியில் இறங்கினது எத்தனை பேருக்கு தெரியும்? 1980களில் ரஷ்யன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை பேராசைக்காலஜி ஸ்டடீஸ்க்கு செலவு பண்ணாங்க. ஓகே, நீ அப்படி பண்றியா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சைக்கிக் ஸ்பைஸையே உருவாக்குனாங்க அமெரிக்கா. அதுல முதல் ஆளா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஜோய் மெக்மேன் ஈகிள். இந்த சைக்கிக் ப்ராஜெக்ட்டுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் ஸ்டார்கேட் ப்ரோக்ராம். இந்த காலத்துல தான் ஈரான்ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்குது. அப்ப ஒரு மாணவர் குழு US எம்பசியை முழுக்க கைப்பற்றினாங்க. இந்த சமயத்துல எத்தனை அமெரிக்கர்களை இவங்க பிணைய கைதியா வச்சிருக்காங்க, எங்க வச்சிருக்காங்க, என்ன நிலையில் இருக்காங்கன்னு எதுவுமே அமெரிக்காவுக்கு தெரியல. இதை கண்டுபிடிக்க ரிமோட் வியூவர்ஸ் கிட்ட எந்த இடத்துல எப்படி இருக்காங்க, யாரெல்லாம் அவங்கள சுத்தி இருக்காங்க, நம்ம ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு அவங்க கிட்ட ஏகப்பட்ட தகவல்களை கொடுத்து அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும்னு உயரதிகாரிகள் சொல்றாங்க. அப்ப ஜோ மெக்மேன் ஈகிள் அவங்க கேட்ட எல்லா தகவல்களுக்கும் ஏத்த மாதிரியான இவருடைய விஷன்ஸை பார்த்து சொல்றாரு. அவர் சொன்ன விஷன்ஸ் எக்ஸாக்டா ஈரான்ல பிணை கைதிகளாக இருந்த அமெரிக்கர்களின் நிலையோடு ஒத்து போறதை பார்த்ததும் USA ரிமோட் வியூவிங்ஸ் உண்மையில் சாத்தியம்னு நம்பினாங்க. ஆனா இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பொதுவாக உளவு பார்க்க ஹைடெக் சேட்டலைட், ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் தான் தேவைப்படும். ஆனால் ரிமோட் வியூவர்ஸ்க்கு இதெல்லாம் சுத்தமாக தேவைப்படாது. நம்ம பூமியின் அதிநவீன கம்ப்யூட்டர்ஸை விடவும் சக்தி வாய்ந்த மற்றும் அதிநவீனம் நிறைந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னா அது மனிதனுடைய மூளை தான். எந்த கம்ப்யூட்டராலையும் மனிதனுடைய மூளையோடு சோடி போடவே முடியாது. 2018 பாஸ்டன் மேசச்சூசெட்ஸ் நெக்டாம்னு சொல்லப்படும் பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் அப் கம்பெனி ரொம்ப தைரியமாக சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்னன்னா, அப்லோட் யுவர் பிரெயின் டு தி கிளவுட். இந்த கம்பெனியுடைய நோக்கம் என்னன்னா, மனித மூளைக்குள் இருக்கும் டேட்டாஸை அப்படியே கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இவங்களுடைய அல்டிமேட் எய்ம். இது சம்பந்தமா
பலவித பரிசோதனைகள் பண்றாங்க. நியூரான் கனெக்ஷன்ஸ் பத்தி தீவிரமா ஆராய்ச்சி பண்றாங்க. அப்பதான் மூளையின் பிரம்மாண்டமான சிக்கல்களும் அதனுடைய பிரம்மாண்டமான வடிவமைப்பும் இவங்களுக்கு தெரிய வருது. நம்மால மனித மூளையை கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய தகவல்களை இவங்க சேமிச்சிருக்காங்க மூளையை பத்தி. கிளவுட்ல ஏத்தின மூளையோட டேட்டாஸை ஹியூமனாய்டு ரோபோட்ஸ்க்கு ஃபீட் பண்ணி நாம உடல் ரீதியா இருந்தாலும் நம் மூளையில் உள்ள தகவல்களை கொண்டு ஹியூமனாய்டு ரோபோட் மூலமா வாழலாம்னு ஒரு தியரியும் இவங்க வச்சிருக்காங்க. இதை இவங்க டிஜிட்டல் இமார்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ்லையும் பென் டிரைவ்லையும் காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி மனித மூளையில் உள்ள தகவல்களை காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமா? இந்த ஒரு முக்கிய பிரச்சனையை தான் இவங்க மட்டும் இல்ல, இவங்கள மாதிரி இன்னும் ஏகப்பட்ட நிறுவனங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. இதுல ரெண்டு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஒன்னு, நாம டிஜிட்டல் காப்பியா தான் இருப்போமே தவிர நம்மோட சுயத்தோட இருப்போமான்றது சந்தேகம். ரெண்டாவது, கான்சியஸ்னஸ். மனிதர்களின் மிகப்பெரிய பொக்கிஷம்னா அது கான்சியஸ்னஸ் தான். இதை பத்தி இன்னி வரைக்கும் அறிவியலால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இன்னி வரைக்கும் கான்சியஸ்னஸ் ஹார்ட் டு டிஃபைன் ஃபெனாமினாவா தான் இருந்து வருது மாடர்ன் சயின்ஸ்க்கு. இந்த கான்சியஸ்னஸ் தான் எல்லா உயிர்களிடமிருந்தும் மனிதனை வேறுபடுத்தி காட்டுது. அதனால உடலிலிருந்து மூளையையோ மூளையிலிருந்து உடலையோ தனித்தனியா பிரிச்சு இயங்க வைக்க முடியாது. தர்மதுரை மாதிரியான கோமாளிகள் அறிவியல் வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு, மனிதனால எதையும் செய்ய முடியும், அறிவியல் எதையும் செய்யும்னு உருள்வாங்க. ஆனா கான்சியஸ்னஸ் பத்தி 0.1% கூட அறிவியலால இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தனுக்கு ஏன் சாக்லேட் பிடிக்குது, இன்னொருத்தனுக்கு ஏன் சாக்லேட் பிடிக்கல, ஒருத்தனுக்கு நான்வெஜ் பிடிக்குது, இன்னொருத்தனுக்கு வெஜ் பிடிக்குது. இது மாதிரியான ஹியூமன் கான்சியஸ்னஸை கால்குலேட் பண்ணக்கூடிய தொழில்நுட்பம் நம்ம கிட்ட கிடையாதுன்னு பல அறிவியல் அதிமேதாவிகளே சொல்றாங்க. மேக்ஸ், சயின்ஸ் இந்த ரெண்டுமே செத்து போற இடம் மனிதனின் உணர்வு கிட்ட தான், அதாவது ஹியூமன் கான்சியஸ்னஸ் கிட்ட தான். கம்ப்யூட்டரை வச்சு முகத்தை உருவாக்க முடியும், உடல் உறுப்புகளை உருவாக்க முடியும், ஆனால் கான்சியஸ்னஸை உருவாக்க கோடி ஜென்மம் எடுத்தாலும் முடியாதுன்னு அறிவியலாளர்களே சொல்றாங்க. நியூரோ சயின்டிஸ்ட் பல பேர் ஒரு மனிதனின் பர்சனாலிட்டியை அவங்க மூளையிலிருந்து கம்ப்யூட்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாததற்கு காரணம் நம்முடைய மூளை ஏற்கனவே நெட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது, அதுவும் நம் உடம்பிற்கு வெளியில் உள்ளதுன்னு சொல்றாங்க. மாடர்ன் சயின்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுச்சுன்னு அரைவேக்காடுகள் மாதிரி உருளாம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எந்தவித செயலையும் செய்யாம ஆழ்ந்து சிந்திச்சா நம் உடலை தாண்டி இந்த பூமியை தாண்டி நாம் அண்டத்தின் ஏதோ ஒரு மூலையில் உள்ளவற்றோடு இணைக்கப்பட்டிருக்கோம்னு உணர முடியும். மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது? யூனிவர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்லுது. அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல வாழ்ற நாமளும் அணுக்களால் உண்டானவங்க தான். இன்னும் தெளிவா சொல்ல போனா இப்பேரண்டத்தின் ஒரு பகுதி தான் நாம. அதனால தான் வள்ளுவர், ஔவையார்னு நம் முன்னோர்கள் பலரும் அணுவின் ஆற்றலை பற்றி பாடிட்டு போயிருக்காங்க. நியூரோ சயின்டிஸ்ட் பெரும்பாலானோர் மனித மூளையின் சிக்கலை எதனாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா மூளையோட அமைப்பே வாய்விளக்க வைக்கிற அமைப்பு. இதை நாம வச்சிருக்க சிம்பிள் பயாலஜி மூலமா புரிஞ்சிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த கேஸை அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. ஆக மக்களே, நம் உடம்பில் இருக்க முக்கியமான உறுப்பான மூளையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பர் டாபிக்கை அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stick with me on my social media handles. அறியாத்தோ மக்களே. That's all, folks.